வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா, போன கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 11வது ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி 12வது எக்கனாமிக்ஸு வினா வங்கிய வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாத பாருங்கள், டெட்டு கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா, பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேங்களா, கொஷின் நம்பர் 1, முதலில் தேசிய வருமானம் அதிபூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1956. பாருங்க, முதலில் தேசிய வருமானம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1956. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா, வறுமை இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் அரசு விலகுதல் என்ற நூலை எழுதியவர். பாருங்க, வறுமை அண்டு இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் அரசு விலகுதல் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜ். யாரு? தாதாபாய் நவ்ரோஜ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓகேங்களா தேசிய உற்பத்தியை பணத்தின் மதிப்பில் வரையறை செய்தது எது அப்படின்னா மொத்த தேசிய உற்பத்தி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. ஜிடிபியின் பகுதியில் உள்ளவை எது? ஜிடிபியின் பகுதியில் உள்ளவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா தொழில் முதலீடு. ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 மட்டும் சரி. பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4 இன்னொரு டைம் பார்ப்போம். ஆன்சர் கீழே இருக்குது, ஆன்சரு கீழே மறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா, மறுபடியும் 4வது கொஸ்டின் பார்ப்போம். ஜிடிபியின் பகுதியில் உள்ளவை எது? பாருங்க, நுகர்வோர் செலவினம், அரசு செலவினங்கள், தொழில் செலவினங்கள், தொழில் முதலீடுகள். ஓகேங்களா, ஆன்சரு இதில் 3 மட்டும்தான் சரி. ஓகேங்களா, ஆன்சர் 3 மட்டும் தொழில் செலவினங்கள் தான். ஓகேங்களா, ஜிடிபியினுடைய பகுதியில் உள்ளவை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5. கீழ்கண்டவற்றுள் எது சுழல் நிலை சீர்கோட்டின் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டது? ஓகேங்களா, பசுமை கணக்கீடு. ஆன்சர் சி, பசுமை கணக்கீடு. 6வது கொஸ்டின், தேசிய வருமானத்தை கணக்கிட 1949 ஓகேங்களா 9ஆம் ஆண்டு எந்த குழு அமைக்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 6. தேசிய வருமானத்தை கணக்கிட 1949ஆம் வருடம் எந்த குழுவை அமைக்கப்பட்டது? மத்திய புள்ளியியல் நிறுவனம் CSO. ஓகேங்களா, CSO. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா, GNPI பற்றி தவறான ஓகேங்களா கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்க, ஏ, இது இரட்டை கணக்கீடு முறையை தவிர்த்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறுதி பண மதிப்பை கணக்கில் கொள்கிறது. சரி. அடுத்தது, இது தேசத்தின் அடிப்படை உற்பத்தியை கணக்கிடும் முறை. இதுவும் சரி. அடுத்து பாருங்க, ஒரு நாட்டின் பொருட்கள் மற்றும் சேவைகளின் நிகர மதிப்பை குறிப்பதாகும். தவறு. அடுத்தது, இதன் மதிப்பை சந்தை விலையில் மதிப்பில் கணக்கிடப்படும். ஓகேங்களா, சரி. அப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் சி தான் இதுக்கு தவறான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 8வது கொஸ்டின். ஓகேங்களா, தேசிய வருமானத்தை நிர்ணயிக்கும் காரணிகள். ஓகேங்களா, தேசிய வருமானத்தை நிர்ணயிக்கும் காரணிகள். பாருங்கள், 1. நிலம், தொழிலாளர்கள், காலநிலை, மழை ஆகியவற்றின் அளவு மற்றும் தரம். சரி. 2வது கொஸ்டின், உற்பத்தி துறையில் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளுதல். இதுவும் சரி. அடுத்தது, நிலையான அரசியல். இதுவும் சரி. 4. தொழில் முனைவோரின் தகுதியின் தரம் மற்றும் எண்ணிக்கை. ஓகேங்களா, இதில் இருக்கிறது அனைத்துமே சரி. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா, பாருங்க, மக்கள் நல வாழ்க்கையை கணக்கிடும் பொழுது ஓகேங்களா ஜிடிபியின் எல்லையை ஜிடிபியினுடைய எல்லையை கண்டறியன்னு சொல்கிறான். ஓகேங்களா, பாருங்கள், ஊதியம் அளிக்காத பொருளாதார செயல்களின் மதிப்பை விட்டு விடுவது. சரி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா,
வீடுகளினால் செலவிடப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்புகளை கணக்கில் எடுத்து கொள்ளுதல் தவறு. அடுத்தது 3, உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் மதிப்புகளை கணக்கில் எடுத்து கொள்ளாதது சரி. அடுத்து பாருங்க 4வது, ஜிடிபி என்பது உத்தியோக வளம் மாறாத மத்திய வளம் அல்ல. இதுவும் சரி. அப்போ ஆன்சரு 2 மட்டும் தவறு, 1, 3, 4 சரி. ஆன்சர் ஏதா இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10, நல்ல நிர்வாகம் நிலைத்த சமூக பொருளாதார வளர்ச்சி, ஓகேங்களா, கலாச்சார பாதுகாப்பு மற்றும் சூழ்நிலை பாதுகாப்பு ஆகியவற்றின் தூண்களாக கருதுவது. ஓகேங்களா, மொத்த தேசிய உற்பத்தி தான் தூண்களாக கருதப்படுவது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க, தேசிய வருமானம் என்பது இவற்றின் பண மதிப்பீடு அல்ல. தேசிய வருமானம், ஓகேங்களா, தேசிய வருமானம் என்பது இவற்றின் பண மதிப்பு அல்ல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களின் சந்தை மதிப்பு தான், ஓகேங்களா, அல்ல. மீதி எல்லாமே, அதாவது பொது மற்றும் தனியார் நிறுவனங்களின் உற்பத்தி மற்றும் சேவைகள், ஓகேங்களா, இது சரி. உலகளாவிய பரிவர்த்தனையை நிகர லாபம் சரி, ஓகேங்களா. பொருட்களின் சந்தை மதிப்பு இது மட்டும் தவறு. பொருட்கள் மற்றும் சேவைகளின் நிகர மதிப்பு, ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா பண மதிப்பீடு அல்லன்னு கேட்குறான். இந்த சி மட்டும்தான் இதுக்கு பண மதிப்பீடு அல்ல. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள், உற்பத்தி காரணிகளின் அடிப்படையில் தேசிய வருமானம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க பாருங்கள். 1, தொழில் முனைவோரின் உற்பத்தி காரணிகளால் கிடைக்கும் மொத்த வருமானம் தவறு. அடுத்து பாருங்க, இவை உற்பத்தி பயன்படாத செலவுகளை கணக்கில் கொள்ளுதல்ல, ஓகேங்களா, இது சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா NIFC சமம் NNP மறைமுக வரிகள் மற்றும் மானியங்கள், ஓகேங்களா, இதுவும் தவறு. அடுத்து பாருங்க, முதலீடு நுகர்வோர் அரசு தொழில்கள் சிறப்பு படிகள் மற்றும் தனிநபர் பண பரிவர்த்தனை ஆகியவற்றை உள்ளடக்கியது, இது சரி. அப்போ 2, 4 மட்டும் சரி, 2, 4 மட்டும் சரி. அப்போ ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 13 கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க பாருங்கள். தனிநபர் செலவு செய்யத்தக்க வருமானம், ஓகேங்களா, TPI தனியார் நபர் வருமானம், தனியார் நபர் வரிகள், ஓகேங்களா, இது சரி. அடுத்து பாருங்கள், தனிநபர் வருமானம் தேசிய வருமானம், ஓகேங்களா, கம்பெனி வரிகள், பங்கிடப்படாத கம்பெனியின் லாபம், சமூக பாதுகாப்பிற்கான பங்களிப்பு, பண பரிவர்த்தனை, இதுவும் சரி. அப்போ ஓகேங்களா, GTN அப்படின்னா C+I, C சமம் X மைனஸ் M சரி. TPI அப்படிங்கிறது நுகர்வு ப்ளஸ் சேமிப்பு, இதுவும் சரி, ஓகேங்களா. மேற்கண்ட அனைத்தும் சரி. தவறான கூற்றுன்னு கேட்குறான். கீழ்கண்ட அனைத்தும் தவறானது தான். அடுத்த கொஷின், ஓகேங்களா. 14 இக்குழுவின் பரிந்துரையின்படி வருவாய் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்து கொள்கிறது. நிதிக்குழு, எந்த குழு? நிதிக்குழு. இக்குழுவின் பரிந்துரையின்படி வருவாய்கள் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டது நிதிக்குழு. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 15 தற்போதைய இந்திய பொருளாதாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, ஓகேங்களா. தற்போதைய இந்திய பொருளாதாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வளர்ந்து வரும் பொருளாதாரம், ஆன்சர் சி, வளர்ந்து வரும் பொருளாதாரம், ஓகேங்களா. கீழ்கண்டவற்றில் முதலாவது பொதுத்துறை வங்கி எது அப்படின்னா முதல்ல தோன்றிய வங்கி வெனிஸ் நகர வங்கி, ஆன்சர் சி, வெனிஸ் நகர வங்கி தான் உலகிலேயே முதல் தோன்றிய வங்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் நவீன வங்கி, இந்தியாவின் முதல் நவீன வங்கி எதுனா இந்துஸ்தான் வங்கி. எந்த வங்கி? இந்துஸ்தான் வங்கி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 18, ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 18 கிபி 1969
எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டு அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகளாக ஆக்கப்பட்டது அப்படின்னா 1969 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. எத்தனை வங்கிகள்? 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 19வது கொஸ்டின், அரசால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வணிக வங்கி. அரசால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வணிக வங்கி எது? ஓகேங்களா, இந்தியன் இபீரியல் வங்கி. இந்தியன் இபீரியல் வங்கி. அடுத்து பாருங்க 20வது கொஸ்டின், எப்பொழுது ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பணத்தை பராஸ்பர நிதியை அறிமுகப்படுத்தியது? எப்போ அறிமுகப்படுத்தியதுன்னா 1992, கிபி 1992. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21, கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க, மத்திய வங்கியின் கீழ் உள்ள வங்கித்துறையில் உள்ள ஒரு அங்கமே வணிக வங்கி ஆகும். சரி. பாருங்க, மத்திய வங்கியின் கீழ் உள்ள வங்கித்துறையில் உள்ள ஒரு அங்கமே வணிக வங்கி ஆகும். சரி. அடுத்து பாருங்க, பணத்தை வெளியிடுவதில் வணிக வங்கிகள் ஓகேங்களா ஏகபோக கொள்வதில்லை. இது தவறு. அடுத்தது 3, அரசின் பொருளாதார கொள்கைகளை மேம்படுத்துவது வணிக வங்கியின் நோக்கமாகும். வணிக வங்கியின் நோக்கமாகும். சரி. அடுத்தது 4, அந்நிய செலவாணிகளை வணிக வங்கி கையிருப்பில் கொண்டுள்ளதுடன் அந்நிய செலவர்த்தகத்தை ஈடுபடுகின்றன. இது தவறு. அப்போ ஆன்சர் 1ம் 3ம் சரி. ஆன்சர் டி 1, 3 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 22. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. ஓகேங்களா, 1. அடுத்தது பொறுத்துக்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1959. அப்போ 3. அடுத்தது அந்நிய செலவாணிகளை மேலாண்மை சட்டம். அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1999, கிபி 1999. அப்போ 1. அடுத்து பார்த்தீங்கன்னா கிஷான் கடன் அட்டை திட்டம். கிஷான் கடன் அட்டை திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1998, 99, கிபி 1998லேருந்து 99 வரை. ஓகேங்களா, அப்போ 2. அடுத்தது வங்கி வரைமுறை சட்டம். வங்கி வரைமுறை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா கிபி 1949. அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள் 3, 1, 2, 4. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்துங்க கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா, பிராந்திய கிராம வங்கிகள் அதாவது ரிஜினல் ரூரல் பேங்க் பொருந்தும் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. பாருங்க. ஓகேங்களா, கிபி 1976 சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. சரி. அடுத்தது 2. ஓகேங்களா, வணிக வங்கிகள் இதற்கான நிதியை அளிக்கிறது. வணிக வங்கிகள் இதற்கான நிதியை அளிக்கிறது. தவறு. அடுத்தது 3, பொதுத்துறை வங்கிகள் நிர்வாக உதவிகளை வழங்குகின்றன. சரி. அடுத்தது இவ்வங்கிகள் அரசின் ஓர் அங்கமாகும். சரி. அப்போ 2 மட்டும் தவறு, 1, 3, 4 சரி. அப்போ ஆன்சரு ஏதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24, தவறான கூற்றை கண்டறி. தவறான கூற்றை கண்டறி. தவறான கூற்றை கண்டறி. பாருங்கள். ஏ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குழுமத்தின் தலைமையின் முன்னோடி வங்கி திட்டத்தின் செயல்பாடுகள் 14 வங்கி தேசியமயமாக்கப்பட்டு 3 வங்கிகளுடன் நிதி அளிக்கின்றன. இது சரி. அடுத்து பாருங்க, பாதுகாப்பு வரைமுறை மற்றும் ஜிடிபி கடன் வட்டி விகிதத்தை விட கிசான் கடன் அட்டையின் வட்டி விகிதம் அதிகம். இது தவறு. அடுத்தது ஓகேங்களா, குறைந்தபட்ச இருப்பு விகிதத்தின் அடிப்படையிலேயே புதிய பணம் அச்சடிக்கப்படுகிறது. சரி. அடுத்தது ஓகேங்களா, நிக்கல் நாணயத்தின் முகமதிப்பை விட நிக்கல் நாணய உலோகத்தின் மதிப்பு அதிகம். சரி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், தவறான கூற்று கேட்குறான். ஆன்சர் பி தான் தவறானது. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 25. கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா, பாருங்கள். எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேசியமயமாக்கப்பட்டது. எப்போ தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1955. அப்போ 4. அடுத்தது
பிராந்திய கிராம வங்கிகள் உருவாங்குவது, பிராந்திய கிராம வங்கிகளை உருவாக்குவது அப்படிங்கிறது 1975. அப்போ 1, அடுத்தது 3வது கடன் உத்தரவாத நிறுவனத்தை உருவாக்குதல், கடன் உத்திரவாத நிறுவனத்தை உருவாக்குதல் 1971. அப்போ 2, எஸ்பிஐ துணை நிறுவனங்களை தேசியமயமாக்குதல், தேசியமயமாக்குதல் அப்போ 1959. 1959. அப்போ ஆன்சரு 4, 1, 2, 3. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 26வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 26. கீழ்கண்டவற்றில் மத்திய வங்கியின் பணி அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் மத்திய வங்கியின் பணி அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க பாரு. நிதியை கட்டுப்படுத்துவது சரி, பணக்கொள்கையை ஆதாரம் சரி, பணத்தை செலவிடுதல் சரி, ஓகேங்களா. பங்குதாரர்களின் லாபத்தை அதிகரிப்பது தப்பு, அல்லாததுன்னு கேட்குறான். ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர், பங்குதாரர்களின் லாபத்தை அதிகரிப்பது. அடுத்து பாருங்கள், 27வது கொஸ்டின். சுயாட்சி பெற்ற பயிற்சி நிறுவனம், சுயாட்சி பெற்ற பயிற்சி நிறுவனம் இதில் எது அப்படின்னா வங்கியின் மேலாண்மை தேசிய நிறுவனம். ஆன்சர் ஏ, வங்கியின் மேலாண்மையின் தேசிய நிறுவனம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28, ஓகேங்களா. என்ன கேட்குறான்? தவறான கூற்றை தேர்ந்தெடு, தவறான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க, பேசல் முதலீடு ஒப்பந்தமானது கடன் கொடுப்பதன் ஆபத்தை மையப்படுத்துகிறது சரி. அடுத்து பாருங்க, பேசல் 3 நோக்கமானது வங்கியின் செயல்களை முதலீடு சார்ந்ததாக அமைப்பது சரி. அடுத்து 3வது கொஸ்டின். வங்கிகளின் நிறுவன சட்டம் 1949 கீழ் வங்கி செயல்பாடு இல்லாத நிதி நிறுவனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஓகேங்களா. இது தவறு. அடுத்தது இ, எஞ்சிய வங்கி சாரா நிறுவனங்கள் அனைத்து வங்கி சாரா நிதி நிறுவனங்களாகும், நிறுவனங்களாகும். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் தவறானது சி தான் தவறான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 29, ஓகேங்களா. தவறான கூற்றை தேர்ந்தெடு, தவறான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்கள், வங்கி இல்லாத நிதி நிறுவனம் மைக்ரோ நிதி நிறுவனம், ஓகேங்களா. வைப்பு நிதி இல்லாத, ஓகேங்களா, என்பிஎஃப்சி ஆகும் சரி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா. SARFAESI சட்டம் 2002 வங்கி கடனை செலுத்துவர்களின் சொத்துக்களை நிதி நிறுவனங்கள் ஏலமிட வழி செய்கிறது, இதுவும் சரி. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், சி, வைப்பு நிதியை கொண்டு ஒரு, ஓகேங்களா, என்பிஎஃப்சி ஆகும், இது தவறு, இது தவறு. அடுத்தது, வணிக வங்கி என்பது ஒரு நிதி நிறுவனம், இது நிறுவனங்களுக்கு கடன் கொடுப்பதை விடுத்து நிறுவனத்தின் பங்குதாரராக சேர்த்துக்கொள்கிறது, இது சரி. அடுத்த 30வது கொஸ்டின். ஒரு வங்கி தொழிலில் அமைக்கப்பட்ட அதிகபட்ச கூட்டாளிகளின் எண்ணிக்கை, ஒரு வங்கி தொழிலில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச கூட்டாளிகளின் எண்ணிக்கை 50. ஆன்சர் டி 50. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 31. கொஸ்டின் நம்பர் 31. M1 குறுகிய பணம் உள்ளடக்கியது எது? குறுகிய பணம் உள்ளடக்கியது எது அப்படின்னா பொதுமக்களிடம் உள்ள செலவாணி ப்ளஸ் தேவையான வைப்பு நிதி. ஆன்சர் சி. M1 குறுகிய பணம் உள்ளடக்கியது எதுன்னு கேட்டாங்கன்னா பொதுமக்களிடம் உள்ள செலவாணி ப்ளஸ் தேவை வைப்பு தொகை. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், M3 அதாவது அகன்ற பணம். அகன்ற பணம் என்பது M1 ப்ளஸ் வங்கியில் பொதுமக்கள் வைத்துள்ள கால அளவிலான வைப்பு தொகை. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 33 அதாவது உள்கட்டமைப்பு பணவீக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 33 உள்கட்டமைப்பு பணவீக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நீட்டிப்பு பணவீக்கம். ஆன்சர் பி, நீட்டிப்பு பணவீக்கம். 34வது கொஸ்டின். மொத்த விலை குறியீட்டை தொகுக்கும் பொறுப்புடைய நிறுவனம். மொத்த விலை குறியீட்டை தொகுக்கும் பொறுப்புடைய நிறுவனம். பொருளாதார
ஆலோசகர் அலுவலகம். பொருளாதார ஆலோசக அலுவலகம். அடுத்தது 35வது கொஸ்டின். மத்திய நிலையால் உருவாகும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பணவீக்க கலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகேங்களா, மறு வீக்கம். மறு வீக்கம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 36. ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. ஓகேங்களா, பணவீக்கம் என்பது பொருள் மற்றும் தேவை விதிகளின் தொடர்ச்சி உயர்வு. தவறு. அடுத்தது, பணவீக்கத்தால் ஏழைகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. ஓகேங்களா, இதில் தவறானது எதுன்னு கேட்குறான். 2 மட்டும் தவறு. 2 மட்டும் தவறு. அடுத்து 37வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஓகேங்களா, பணவீக்கம் சேமிப்பு குறைக்கும் வட்டி. பணவீக்கம் சேமிப்பை குறைக்கும், வட்டி விகிதத்தில் அதிகரிக்கும் அண்டு முதலீட்டை மந்தப்படுத்தும். ஓகேங்களா, அப்போ இது ரைட்டு. அடுத்தது 2வது கொஸ்டின். பணவீக்க செலவாணி மதிப்பை குறைக்க வழிவகுக்கும், இதனால் இறக்குமதி செய்வதை பலவனமாக்கும். சரியானது இதில் எதுன்னு கேட்குறான். சரியான வாக்கியம் எது அப்படின்னா 1 மட்டும் சரி. ஆன்சர் 1 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 38. கீழ்கண்ட பண வீக்க வகைகளை அவைகளின் தீவிரத்தை பொறுத்து ஏறு வரிசையில் அமைக்க. ஓகேங்களா, அதாவது கீழ்கண்ட பணவீக்க வகைகளை அவைகளின் தீவிரத்தை பொறுத்து ஏறு வரிசையில் அமைக்க. பாருங்க, ஃபஸ்ட்டு தாழ்ந்து செல்லும் பணவீக்கம், இது 1. ஓகேங்களா, அடுத்தது உயர் பணவீக்கம் 2, பெரும்படியான பணவீக்கங்கிறது 3. அப்போ 1, 3, 2 தான் ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 39. கொஸ்டின் நம்பர் 39. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. ஓகேங்களா, பணவீக்க விகிதம் குறையும் பொழுது மறுவீக்கம் தோன்றும். ஓகேங்களா, பணவீக்கம் குறையும் பொழுது மறுவீக்கம் தோன்றும். 2, பணவாட்ட அழுத்தத்தை அடக்கி விலை விகிதத்தை உயர்த்துவதற்காக எடுக்கப்படும் முயற்சி பண வீழ்ச்சி. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2. 40வது கொஸ்டின். வேலையின்மை விகிதம் மற்றும் பணவீக்க விகிதம் இடையேயான ஓகேங்களா தொடர்பை விளக்குவது பிலிப்ஸ் வளைவு. கொஸ்டின் நம்பர் 41. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஓகேங்களா, முதன்மை பொருள், ஆற்றல் எரிபொருள் மற்றும் உற்பத்தி பொருள் போன்றவை உள்ளடக்கியது மொத்த விலை. ஓகேங்களா, இது சரி. அடுத்தது 2, வார அடிப்படையில் மொத்த விலை குறியீடு தகவல்களை தருகிறது. இதுவும் சரி. 3, மொத்த விலை குறியீடு உணவு தானியங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. தவறு. அப்போ 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் டி 1, 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 42. கொஸ்டின் நம்பர் 42. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஓகேங்களா, அதாவது சரியான வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, தொழிற்சாலை ஊழியர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டை தொகுத்து வெளியிடும் நிறுவனம் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்க அமைப்பகம். ஓகேங்களா, இது சரி. அடுத்தது 2, நகர்ப்புற உடல் உழைப்பில்லா தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறிப்பிட்டதற்கான தகவலை தொகுத்து வெளியிடும் நிறுவனம் மத்திய தொழிலாளர் அமைச்சகம். ஓகேங்களா, சரியான வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சரியானது எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 43. கொஸ்டின் நம்பர் 43. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. பணவீக்க இலக்கு விகிதத்தை மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி கூட்டாக இணைந்து நிர்ணயிக்கின்றன. ஓகேங்களா, தவறு. அடுத்தது, பணவீக்க இலக்கை எட்டும் முதன்மை பொறுப்பு அரசுடையது. சரி. அப்போ இதில் 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 44. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஓகேங்களா, அதாவது தவறான வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. நவம்பர் 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் மொத்த விலை குறியீட்டு பணவீக்கம் 0 0
பதிவியாகி உள்ளது. சரி. கடந்த 5½ ஆண்டில் இருந்த குறைவான பணவீக்கத்திற்கு காரணம் எரிபொருள் விலை குறைவு மற்றும் உணவுப் பொருட்கள் விலை அதிகம். ஓகேங்களா? இதுவும் சரி, மேலக்கிறதே சரி. ஓகேங்களா? தவறான வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. தவறானதே இல்லை, எதுவும் இல்லை. ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 45. கொஷின் நம்பர் 45 பாருங்கள். ஓகேங்களா? நிதிய தடை என்பது பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. சரியான வாக்கியம் எதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஊதிய உயர்வு பொழுது வரி பொறுப்பு உயரும். ஊதியம் உயரும் பொழுது வரி பொறுப்பு உயரும். சரி. 2, இது மக்கள் கையில் குறைந்த சக்தியை கொடுக்கும் மற்றும் தேவை தானாகவே குறையும். தேவை தானாகவே குறையும். அதுவும் சரி. 3, இதை நிலைப்படுத்தியதாக செயல்படுகின்றன. ஓகேங்களா? சரியான வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. ஆன்சர் சி. அடுத்து 46வது கொஸ்டின். உற்பத்தி காரணங்களில் செலவின் அடிப்படை என்என்பி. ஓகேங்களா? என்என்பி அப்படிங்கிறது தேசிய வருவாய். ஆன்சர் ஏ, தேசிய வருவாய். அடுத்து பார்த்தீங்கன்னா 47, முதன்மை துறை என்பது. முதன்மை துறை எது? விவசாயம்தான் முதன்மை துறை. 48, எத்தனை முறைகளில் தேசிய வருவாய் கணக்கெடுக்கப்படுகிறது? 48வது கொஸ்டின். எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது அப்படின்னா 3 வகையில் தேசிய வருவாய் கணக்கெடுக்கப்படுகிறது. 49, எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கெடுக்கப்படுகிறது? எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கெடுக்கப்படுகிறது? ஓகேங்களா? வருமானம். ஆன்சர் டி, வருமானம். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 50. கொஷின் நம்பர் 50, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? மிகப்பெரிய எண்ணாக இருக்கும் அப்படின்னா கீழே ஜிஎன்பி. ஜிஎன்பி. அடுத்து 51, டேஸ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது? செலவு முறையில், டேஸ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறதுனா ஓகேங்களா? கட்டடத்துறை. அடுத்தது 52, 3ஆம் துறை டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஓகேங்களா? 3ஆம் துறை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது, பணிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. 53, ஒரு நாட்டின் டேஸ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது? ஒரு நாட்டின் டேஸ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது? பொருளாதாரம். ஆன்சர் சி, பொருளாதாரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 54. கொஸ்டின் நம்பர் 54, டேஸால் தேசிய வருவாய் வகுத்தல் தலைகீழாக வருமானம் கண்டறியலாம்? டேஸால் தேசிய வருவாய் வகுத்தால் தலைவித வருமானம் கண்டறியலாம் அப்படின்னா நாட்டின் மக்கள் தொகை. நாட்டின் மக்கள் தொகை. அடுத்தது 55, ஜிஎன்பி. ஓகேங்களா? டேஸ் ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். ஓகேங்களா? அதாவது ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். அடுத்தது பாருங்கள், என்என்பி என்பது நெட்டு நேஷனல் ப்ராடக்ட். நெட்டு நேஷனல் ப்ராடக்ட் தான் என்என்பி. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 57. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 57, மொத்த மதிப்பிலிருந்து டேஸை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். மொத்த மதிப்பிலிருந்து டேஸை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா தேய்மானத்தை கழித்தால் ஓகேங்களா நிகர மதிப்பு கிடைக்கும். ஆன்சர் பி, தேய்மானம். 58, இந்தியாவில் நிதியாண்டு என்பது ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 31 வரை. ஏப்ரல் 1 மார்ச் 31 வரை தான் நிதியாண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 59வது கொஸ்டின். ஓகேங்களா? என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கப்படும் நிகர மதிப்பு நிகர தேசிய உற்பத்தி. பாருங்கள், என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகள் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு நிகர தேசிய உற்பத்தி. அடுத்த 60வது கொஸ்டின், உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஓகேங்களா? காரணி செலவில் என்என்பி. காரணி செலவில் என்என்பி. 61வது கொஸ்டின், ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது தலைவிகித வருமானம். ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது தலைவித வருமானம். ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. கொஸ்டின் நம்பர் 62 பாருங்கள்,
பணவீக்கத்தை சரிப்படுத்த தேசிய வருவாயின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? பணவீக்கத்திற்கு சரிபடுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. உண்மை தேசிய வருவாய். பாருங்க 63. கீழ்கண்டவற்றுள் எது ஓட்ட கருத்துருனா மாத வருமானம். அடுத்து பாருங்க PQLI என்பது டேஸின் குறியீடாகும். பொருளாதார நலன். PQLI என்பது டேஸின் குறியீடாகும் அப்படின்னா பொருளாதார நலன். ஆன்சர் பி, பொருளாதார நலன். அடுத்து பாருங்க 65வது கொஸ்டின். ஓகேங்களா? மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் டேஸில் இருந்து வருகிறது. ஓகேங்களா? பாருங்க, மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் டேஸில் இருந்து வருகிறதுனா தனியார் துறை. எது? தனியார் துறை. அடுத்து 66. கிராமப்புறங்களில் காணப்படும் வேலையின்மை வகைப்படுத்துக, வகைகளை அறிக. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 மட்டும் சரி. அதாவது கிராமப்புறங்களில் காணப்படும் வேலையின்மை வகை. ஓகேங்களா? மறைமுக வேலை 1. ஓகேங்களா? பருவகால வேலையின்மை 1. ஓகேங்களா? பிறச்சுழற்சி வேலை தவறு, அமைப்பு சாரா வேலை தவறு, திறந்த வேலையின்மை தவறு. ஓகேங்களா? அப்போ கிராமப்புறங்களில் மறைமுக வேலையின்மையும் பருவகால வேலையின்மையும் தான் சரி. ஓகேங்களா? ஆன்சர் இதுக்கு சி தான். 1, 2 மட்டும் சரி. அடுத்தது இப்ரியல் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. இப்ரியல் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு 1955. அப்போ இப்ரியல் வங்கி ஸ்டேட் பேங்காக எப்போ மாற்றினாங்க? 1955. 68வது கொஸ்டின். இந்தியாவின் மைய வங்கி என்று அழைக்கப்படுவது. இந்தியாவின் மைய வங்கி என அழைக்கப்படுவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. என்னது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவின் மைய வங்கி. இந்தியாவின் மைய வங்கி என்று அழைக்கப்படுகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. இந்தியாவின் ரிசர்வ் வங்கி செயல்பட தொடங்கிய ஆண்டு. இந்தியாவின் ரிசர்வ் வங்கி செயல்பட தொடங்கிய ஆண்டு அதாவது ஏப்ரல் 1, 1935. ஏப்ரல் 1, 1935. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 1949. ஜனவரி 1, 1949. 72வது கொஸ்டின். இந்தியாவின் பண அளிப்பை கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்நிய செலவாணிகளை பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைப்படுத்தும் அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது 73வது கொஸ்டின். 73. இந்தியாவில் நாணயங்கள் டேஸ் அமைப்பால் வெளியிடப்படுகிறது. இந்தியாவில் நாணயங்கள் டேஸ் அமைப்பால் வெளியிடப்படுகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது 74. 1 ரூபாய் காகித பணத்தை வெளியிடும் அமைப்பு. 1 ரூபாய் காகித பணத்தை வெளியிடும் அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது 75வது கொஸ்டின். அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளும் மற்றும் அரசின் செலவினங்களை பணம் வழங்கும் அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது 76. டேஸ் ஆண்டு ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. டேஸாம் ஆண்டு ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. எப்போ மும்பைக்கு மாற்றினாங்கன்னா 1937. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் முதல் கவர்னர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் முதல் கவர்னர். ஓகேங்களா? ஸ்போர் சுமித். யார்? சுமித் என்பவர் தான். ஓகேங்களா? ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர். அடுத்தது 78வது கொஸ்டின். ஓகேங்களா? வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படும் வங்கி. வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படும் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுகிறது. 79வது கொஸ்டின். இந்தியாவில் அந்நிய செலவாணிகளின் இருப்பை பாதுகாக்கும் பணியினை மேற்கொள்ளும் அமைப்பு. இந்தியாவில் அந்நிய செலவாணி இருப்புகளை பாதுகாக்கும் பணியினை மேற்கொள்ளும் அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது 80வது கொஸ்டின். அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் ஓகேங்களா இயற்றப்பட்ட ஆண்டு 1950.
99. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 81. ஓகேங்களா, அந்நிய பணத்திற்கு எதிரான இந்திய ரூபாவின் பரிமாற்ற விகிதத்தை நிலைப்படுத்துவதற்காக வெளிநாட்டு பணங்களை வங்கி விற்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம். ஓகேங்களா, இயற்றப்பட்ட ஆண்டு 2007. அடுத்தது சர்வதேச பண நிதியத்தின் இந்திய உறுப்பினர் பிரதிநிதியாக வழங்கும் அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது 84. இந்திய ரிசர்வ் வங்கி டேஸ் ஆண்டு வங்கி குறைதீர்ப்பினை ஓகேங்களா அறிமுகப்படுத்தியது. வங்கி குறைதீர்ப்பினை அறிமுகப்படுத்தியது எப்போனா 1995. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 85. ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. வங்கி நெறிமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1949. அப்போ கூற்று 1-2 சரி. கூற்று 1-2 சரி. 86வது கொஸ்டின், வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம். ஓகேங்களா, ரெபோ விகிதம். என்னது? ரெபோ விகிதம். பாருங்க, வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கப்படும் வட்டி எவ்வளவுனா ரிபோ விகிதம்னு சொல்லுவாங்க. அடுத்தது 87வது கொஸ்டின், வங்கிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அவைகள் பத்திரங்கள் ஈடாக வைத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் கடன்களை பெறும் அந்நிலையில் விதிக்கப்படும் வட்டி விகிதம். ஓகேங்களா, ரெபோ விகிதம். என்ன விகிதம்? ரெபோ விகிதம். அடுத்தது 88வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 88. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விருப்பும்படி வட்டி விகிதம் டேஸ் எனப்படும். ஓகேங்களா, பாருங்க, மீள் ரெபோ விகிதம். வணிக வங்கியிடமிருந்து வாங்கி கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே டேஸ் எனப்படும்னா மீள் ரெபோ வங்கி ரெபோ விகிதம். மீள் ரெபோ விகிதம். 89வது கொஸ்டின், இந்தியாவில் ஊரக கடன் தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளையும் டேஸ் வங்கி நிர்வகிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஊரக கடன் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் டேஸ் வங்கி நிர்வகிக்கிறது அப்படின்னா நபார்டு வங்கி. எந்த வங்கி? நபார்டு வங்கி தான் நிர்வகிக்கிறது. ஓகேங்களா, நபார்டு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. நபார்டு வங்கி எப்போ தொடங்கினாங்கன்னா 1982. நபார்டு வங்கி தொடங்கிய ஆண்டு 1982. அடுத்து கொஸ்டின் நம்பர் 91. ஓகேங்களா, விவசாய மற்றும் கடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஜூலை 1, 1963. 20 அம்ச பொருளாதார திட்டத்தினை வெளியிட்ட இந்திய முன்னாள் பிரதமர். 20 அம்ச பொருளாதார திட்டத்தினை வெளியிட்ட இந்திய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி. ஆன்சர் பி, இந்திரா காந்தி. வட்டார ஊரக வங்கி டேஸ் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 93. வட்டார ஊரக வங்கிகள் டேஸ் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது 1975. 1975. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 94. வட்டார ஊரக வங்கிகளுக்கு மூலதனம் அளிக்கும் நிறுவனங்கள் ஆராய்க. நிறுவனங்கள் ஆராய்க. மைய வங்கிக்கு 50% சரி, மாநில அரசுக்கு 15% சரி, வணிக வங்கிக்கு 35% சரி. அப்போ அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 95. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ரிசர்வ் வங்கி வழங்கும் சலுகைகளை ஆராய்க. வட்டார ஊரக வங்கி 3% ரொக்க இருப்பினை 25% சட்டப்பூர்வ நீர்வை இருப்பினை வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறது. அப்போ இது சரி. அடுத்தது 2. நபார்டு வங்கி மூலம் இவைகளுக்கு மறுகடன்களையும் வழங்கி வருகின்றன. இதுவும் சரி. அப்போ கூற்று 1-2 சரி. கூற்று 1-2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 96வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 96. கொஸ்டின் நம்பர் 96 நல்லா படிங்க. அனைத்து விவசாய கடன்களும்
அனைத்து விவசாய கடன்களுக்கும் தலைமை அமைப்பை செயல்படுத்தும் நிறுவனம் நபார்டு வங்கி. என்ன வங்கி? நபார்டு வங்கி. 97 வட்டார ஊரக வங்கிகள் மற்றும் துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை தவிர்த்து அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்யும் பணியினை செய்யும் அமைப்பு நபார்டு வங்கி. அடுத்தது வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான ஆய்வுகளை மேம்படுத்தும் விதமாக ஆய்வு மற்றும் வளர்ச்சி நிதியினை பராமரிக்கும் அமைப்பு. ஓகேங்களா? நபார்டு வங்கி. இந்திய தொழில் நிதி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய தொழில் நிதி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1948 ஜூலை 1. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 100. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய தொழில் கழகம் மற்றும் முதலீட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1955 ஜனவரி 5. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, அதாவது எக்ஸாம் வங்கின்னு சொல்லுவாங்க. ஏற்றுமதி இறக்கு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1982. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1982. கொஸ்டின் நம்பர் 102. டேஸ் ஆண்டு ஓகேங்களா இந்திய அரசால் இயற்றப்பட்டு மாநில தொழில் நிதி கழக சட்டத்தின் படி பல்வேறு மாநிலங்களின் மாநில தொழில் நிதி கழகம் ஆரம்பிக்கப்பட்டன 1951. அடுத்தது 103வது கொஸ்டின். வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர். வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஓகேங்களா கின்ஸ். யார்? கின்ஸ் என்பவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 104வது கொஸ்டின். 104வது கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூல் வெளியான ஆண்டு எப்போ வெளியாச்சு? 1936. 105வது கொஸ்டின். 105வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் தனது கணக்கிலிருந்து பணத்தினை மற்ற வங்கி எந்த ஒரு கிளையின் கணக்கு வைத்திருக்க மற்றொரு நடவடிக்கைகளுக்கு பணத்தினை விரைவாக மாற்றும் முறை அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட். இவை இரண்டும் ஓகேங்களா? ஆ மற்றும் ஆ. ஆன்சரு ஆ மற்றும் ஆ. 106 பரிவர்த்தனைக்காக காத்திருக்கும் நேரம் எதுவும் இல்லாமல் நிகழ்வு நேரத்தையே கணக்கிடும் ஏந்தும் இன்றி நடைபெறும் முறை அப்படின்னா ஆர்டிஜிஎஸ். ஆன்சர் ஏ. 107வது கொஸ்டின். தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை என்பது நெஃப்ட். பண பரிவர்த்தனை என்பது நெஃப்ட். அடுத்து பாருங்கள் 108வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 108. வலைதள இணைப்பின் மூலமாக ஏதேனும் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தின் மூலம் மற்றொரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் கணக்கு வைத்திருக்கும் தனிநபர் வர்த்தகர்கள் மற்றும் நிறுவனங்கள் பணம் பெற்றுக்கொள்ளும் முறை நெஃப்ட். இதுக்கு பேர் நெஃப்ட். அடுத்தது பாருங்க ஓகேங்களா கீழ்கண்ட கூற்றுகளை தொடர்புடையது. தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை தொகுப்பு பரிமாற்றம் செயல்படுத்துகிறது, எனவே தாமதமாகும். காலை 6 மணி முதல் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை ஓகேங்களா. மாலை 12:20 மட்டுமே சனிக்கிழமை ஓகேங்களா. குறைந்தபட்ச அளவு கிடையாது. இது எல்லாமே எதுக்கு சேர்ந்தது? நெஃப்ட். ஆன்சர் பி நெஃப்ட். அடுத்தது 110வது கொஸ்டின் ஓகேங்களா. பேடிஎம் பணம், அதாவது பார்த்தீங்கன்னா பேடிஎம் பணம் வழங்கும் வங்கி எந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டது? பேடிஎம் பணம் வழங்கும் வங்கி எந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று வழங்கப்பட்டது? வழங்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா. எப்போ அப்படின்னா 2015 ஆகஸ்ட் ஓகேங்களா. 111வது கொஸ்டின். தானியாக்கி பணம் வழங்கும் இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, அதாவது ஏடிஎம் ஓகேங்களா. ஏடிஎம் தானியாக்கி பணம் வழங்கும் இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஏடிஎம் விரிவாக்கம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1967. 1967. 112வது கொஸ்டின். பன்னாட்டு பண நிதியகம் உலக வங்கி
டேஸ் ஆண்டு செயல்பட தொடங்கியது? உலக வங்கி எப்போ தொடங்க ஆரம்பித்தாங்க? 1945. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 113வது கொஸ்டின். ஓகேங்களா? 113 உலக வர்த்தக அமைப்பு தொடங்கிய ஆண்டு. உலக அமைப்பு ஓகேங்களா தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1995. அடுத்தது 114வது கொஸ்டின். பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம். அதை பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பண நிதியம் உலக வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வாஷிங்டன். எங்கே? வாஷிங்டன். அடுத்து பாருங்கள், உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம். உலக வர்த்தகம் ஜெனீவா. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எங்கே இருக்குது? ஜெனீவாவில் இருக்குது. அடுத்து பாருங்கள், பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் 189வது உறுப்பு நாடாக சேர்ந்த நாடு எப்போ? 2016. அதாவது பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் 189வது உறுப்பு நாடாக சேர்ந்த நாடு 2016. ஓகேங்களா? நவ்ரு. என்ன நாடு? நவ்ரு. அடுத்து 117வது கொஸ்டின். ஓகேங்களா? 117வது கொஸ்டின் பாருங்கள். பன்னாட்டு பண நிதியத்தின் பணிகளை ஆராய்க. அயல்நாட்டு செலுத்து நிலை சிக்கலுக்கு தீர்வு. சரி. நாணய மாற்று நிலைத்தன்மை. சரி. பன்னாட்டு வணிகத்திற்கு உறுதுணையாதல். சரி. நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தல். சரி. அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. 118வது கொஸ்டின். உலக வர்த்தக அமைப்பின் 2020ஆம் ஆண்டு மாநாடு எந்த நாட்டில் நடந்தது? மாநாடு எங்கே நடந்தது? தஜிகிஸ்தான். அடுத்தது சார்க் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சார்க் எப்போ தோன்றினாங்க? 1985. அடுத்து பாருங்கள், 120வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 120. ஏசியன் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1967. அடுத்தது பிரிக்ஸ் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2001. பிரிக்ஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2001. அடுத்தது சார்க்கின் தலைமையகம் எங்கு உள்ளது? சார்க்கினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? நேபாளத்தில் காட்மண்டு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சார்க்கினுடைய தலைமையகம் நேபாளத்தில் காட்மண்டு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்தது 123வது கொஸ்டின். நவீன அரசு எனப்படுவது நலம் பேணும் அரசு. ஆன்சர் சி, நலம் பேணும் அரசு. 124வது கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது. ஓகேங்களா? விளம்பரப்படுத்துதல் மட்டும் தனியார் பண்புல இல்லை. வருமானம் செலவு சமம், ரகசியம், வருமானத்தின் ஒரு பகுதியை சேமித்தல், இது எல்லாமே தனியார் நிதியில் வருது. இல்லாதது எதுனா விளம்பரப்படுத்துதல். அடுத்தது 125. வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது. கட்டாயத்தன்மை, பிரதிபலன் கருதாமை, வரி மற்றும் ஒரு குற்றம், இவை அனைத்தும். அடுத்தது ஓகேங்களா, ஆடம் சுமித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு எது? ஓகேங்களா, எளிமை விதி. அடுத்தது 127வது கொஸ்டின். கீழே உள்ள ஓகேங்களா வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்க. ஓகேங்களா, மாநில பட்டியல் இணைப்பு பட்டியலேயே குறைக்கப்படாத வரியை விதிப்பதற்கு மைய அரசு தனி உரிமை இல்லை, தவறு. அடுத்தது அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலிலிருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது, சரி. அப்போ 2 மட்டும்தான் சரி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. ஓகேங்களா, ஜிஎஸ்டி இதற்கு சமம் விற்பனை வரி. 129வது கொஸ்டின். இந்த தன்மையை நேர்முக வரி கொண்டிருப்பதில்லை, வசதி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 130. கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி? ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி அப்படின்னா வருமான வரி. கீழ்கண்டவற்றுள் எந்த வரி மையப்பட்டியலில் இல்லை? எந்த வரி மையப்பட்டியலில் இல்லை அப்படின்னா விவசாய வருமான வரி. 132வது கொஸ்டின். அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாரம். கிடைக்கிற வாரம். ஆன்சர் டி. அடுத்தது 133வது கொஸ்டின். வருவாய் செலவு
வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது வருவாய் பற்றாக்குறை. அடுத்த 134வது கொஸ்டின், மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாய் விட அதிகமாக இருந்தால் அது ஓகேங்களா நிதி பற்றாக்குறை. ஆன்சர் ஏ, நிதி பற்றாக்குறை. 135, பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாவது பொருளாதார முன்னேற்றம். அடுத்தது 136வது கொஸ்டின், பற்றாக்குறை செலவு பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பது பொருளாவது ஓகேங்களா அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம். ஆன்சர் சி. 137, பொதுக்கடனை திருப்பி செலுத்தும் முறை. பொதுக்கடனை திருப்பி செலுத்தும் முறை கடனை மாற்றுதல், மூழ்கும் நிதி, பகுதியாக செலுத்துதல், இவை அனைத்தும் சரி, இவை அனைத்தும். அடுத்து பாருங்கள் 138வது கொஸ்டின், பொதுக்கடனை மாற்றுவது என்பது அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவாக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல். ஆன்சர் பி. அடுத்தது 139, பட்ஜெட் என்ற பதம் பிரபஞ்ச் வார்த்தையாகிய வர்த்தகமாகியிலிருந்து பெறப்படுகிறது. இதன் பொருள் என்ன? சிறிய பையன். இதன் பொருள் என்ன? சிறிய பையன். அதாவது பட்ஜெட் என்ற பிரெஞ்சு வார்த்தையாகிய பட்ஜெட்டிலிருந்து டேஸ் பெறப்பட்டது. அதன் பொருள் என்னன்னு கேட்டோன்னா சிறிய பையன். 140, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை. ஆன்சர் சி, நிதி பற்றாக்குறை. அடுத்து பாருங்க 141வது கொஸ்டின், 141, நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது சரியான சொற்றொடர் என கண்டுபிடி. ஓகேங்களா, அதாவது ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. சரி. நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள். இதுவும் சரி. அப்போ 2ம் சரி. அடுத்தது, பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் ஓகேங்களா என்று கூறியவர். பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் என்று கூறியவர் வாக்கர். பணம் எதை செய்கிறது அதுதான் பணம் என்று கூறியவர் வாக்கர். 144வது கொஸ்டின் ஓகேங்களா, பரிவர்த்தனையில் பொது ஏற்பு தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பளவை மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தால் ஆகியவற்றினை செய்யும் ஒன்றாக இருப்பது பணமாகும் என கூறியவர் கிரௌதர். அடுத்தது 145, இந்திய ரூபாயின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி. உதயகுமார். அடுத்தது 146, குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் தூரத்தின் நிலை என்ற பணவீக்கத்தை பற்றி கூறியவர் ஓகேங்களா கோல்பர்ன். யார்? கோல்பர்ன். இர்விங் பிஷரின் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு. இர்விங் பிஷரின் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு 1911. கொஸ்டின் நம்பர் 148 ஓகேங்களா, வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலை பணவீக்கம் என்று கூறியவர் யாருன்னா கிரிகெரி. 49, தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடும்படியாக பொது விலை மட்ட அதிகரிப்பு டேஸ் ஆகும் பண வீக்கம். அடுத்தது 150, பண்டங்கள் மற்றும் பணிகளின் பொது விலை மட்ட அதிகரிக்க விகிதத்தையும் அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதையும் கட்டுப்படுத்துவது பண வாட்டம். 151வது கொஸ்டின், பணவீக்கம் வேகத்தின் அடிப்படையில் டேஸ் வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 152. கொஸ்டின் நம்பர் 152 பாருங்கள், நல்ல உடல் நலம் உள்ள தனிநபர் மற்றும் நிலவுகின்ற கூலி விகிதத்தில் வேலை செய்ய தயாராக இருப்பவர்கள் அனைவரும் வேலை கிடைக்காதெனில் அதனை டேஸ் என்கிறோம். முழு நேர வேலைவாய்ப்பு. முழு வேலை நிலை என்பது விருப்பமில்லாத வேலையின்மை
இல்லாமல் இருப்பது ஆகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜேஎம் கின்ஸ் தான் இதை சொல்லியிருக்காரு. முழு வேலை நிலை என்பது கூலியும் விலையும் எந்த வேலையில் மாறி மாறி அதிகரிக்கின்றதோ அங்கு முழு வேலை வாய்ப்பு நிலவுகின்றது என்று கூறியவர் யார்னா லர்னர். கூறியவர் யாரு? லர்னர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 155. கொஸ்டின் நம்பர் 155 பாரு. கிராமப்புறங்களில் காணப்படும் வேலையின்மையின் வகைகள். ஓகேங்களா? 1 மறைமுக வேலையின்மை, 2 பருகால வேலையின்மை. இது 2 மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ 1 2 மட்டும் சரி. அடுத்தது ஓகேங்களா, நகர்ப்புறத்தில் காணப்படும் வேலையின்மையின் வகைகள். அது கிராமப்புறம், இது நகர்ப்புறத்தின் வேலையின்மை. ஓகேங்களா? நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பிறச்சுழற்சி வேலையின்மை, அமைப்புசார் வேலையின்மை, திறந்த வேலையின்மை. அப்போ 3 4 5 மட்டும் சரி. ஆன்சர் பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 137. கொஸ்டின் நம்பர் 137. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வளர்ந்த நாடுகளில் வேலையின்மை என்பது தற்காலிகமாக அல்லது பிறச்சுழற்சியாகவே இருக்கலாம். சரி. வளர்கின்ற நாடுகளின் மூலதனம் உருவாகும் குறைவாக இருப்பதால் அமைப்பு சார்ந்த வேலையின்மை அதிகமாக இருக்கும். இதுவும் சரி. அப்போ கூற்று 1 2 சரி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 158. வேலையின்மையின் வகைகள். வேலையின்மையின் வகைகள். ஓகேங்களா? வேலையின்மை பார்த்தியா? ஓகேங்களா? வணிக சுழல் வேலையின்மை, பருவகால வேலையின்மை, தற்காலிக அல்லது பிறச்சுழற்சி வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை, தொழில்நுட்ப வேலையின்மை, அமைப்புச்சார் வேலையின்மை, மறைமுக வேலையின்மை. அப்போ வேலையின்மை இந்த 7 வகைப்படும். இது அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. கீழ்கண்ட பகுதிகளை ஒரு பொருளாதாரம் இருக்கும்போது நிகழ்கின்ற வேலையின்மை டேஸ் என்று அழைக்கிறோம். சுழல் வேலையின்மை. என்ன வேலையின்மை? சுழல் வேலையின்மை. கொஸ்டின் நம்பர் 160. ஒரு வருடத்தின் சில காலங்களில் மட்டுமே நிலவும் வேலையின்மை டேஸ் என அழைக்கப்படுகிறது. இது பருவகால வேலையின்மை. அதாவது ஒரு வருடத்தில் சில காலங்கள் மட்டுமே நிலவும் வேலையின்மைக்கு பருவகால வேலையின்மை. 161. ஓகேங்களா? உழைப்பாளர்கள் தேவை மற்றும் அளிப்பில் சமநிலையற்ற தன்மை நிலவும் வேலையின்மை அப்படின்னா தற்காலிக வேலையின்மை. அடுத்து பாருங்க 162. உழைப்பாளர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயராமை, திறமை பற்றாக்குறை, இயந்திரங்கள் பழுது ஏற்படுதல், மூலப்பொருட்கள் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் உருவாகும் வேலையின்மை. ஓகேங்களா? உடன்பாடில்லா வேலையின்மை. அடுத்தது 163வது கொஸ்டின். வேலையை இழந்து புதிய வேலை தேடும் உழைப்பவர்கள் கீழ்காணும் டேஸ் வகையில் அடங்கும். ஓகேங்களா? என்ன வகையில் அடங்கும் அப்படின்னா உடன்பாடில்லை, சுழற்சி வேகம். 164. படித்து கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு வேலை கிடைப்பது இல்லை அல்லது பகுதி நேர வேலை செய்கின்றனர். இத்தகைய வேலையின்மைக்கு டேஸ் என்று பெயர். கற்றோர் வேலையின்மை. கற்றோர் வேலையின்மை. கொஸ்டின் நம்பர் 165. உழைப்பை சேமிக்கின்ற புதிய கண்டுபிடிப்புகள் டேஸ் வேலையின்மை. தொழில்நுட்ப வேலையின்மை. என்ன வேலையின்மை? அதாவது உழைப்பை சேமிக்கின்ற புதிய கண்டுபிடிப்பு வேலை தொழில்நுட்ப வேலையின்மை. 166. ஓகேங்களா? சமூக அமைப்பில் ஏற்படும் பெரிய மாற்றங்கள் டேஸ் வேலையின்மை. அமைப்பு சாரா வேலையின்மை. ஒரு பொருளுக்கு தேவையான குறைதல் அல்லது பிற பொருட்களின் தேவை அதிகரித்தால் இடுபொருள்கள் இன்மை, முதலீடு பற்றாக்குறை ஆகியவை டேஸ் வேலையின்மை உருவாகிறது. அமைப்பு சாரா வேலையின்மை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 168. வேலைக்கு அதிகமானவர்கள் ஒரு வேலை இருந்தால் அது டேஸ் வேலையின்மை. மறைமுக வேலையின்மை. அதாவது பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமானவர்கள் ஒரு வேலையில் இருந்தால் அது டேஸ் வேலையின்மைனா மறைமுக வேலையின்மை. கொஸ்டின் நம்பர் 169. டேஸ் வேலையின்மை உற்பத்தி திறன் பூஜ்ஜியமாகவோ குறைவாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருந்தால் அது மறைமுக வேலையின்மை. அது மறைமுக வேலையின்மை. 170. வேலை இல்லாதலையோ தெரிந்தும் அதிகமாக ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கும் வேலையின்மை மறைமுக வேலையின்மை. நாடுகளின் செல்வம் பற்றி இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆடம் ஸ்மித். இப்போ ஆடம் ஸ்மித் தான் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள் 172வது கொஸ்டின்.
ஓகேங்களா. நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை என்ற புத்தகம் வெளியான ஆண்டு எப்போ வெளியாச்சு? 1976. அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் என்றார். அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் என்று கூறியவர் ஜேபி ஜெய். 174வது கொஸ்டின். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதற்கான தேவையை அங்காடி மதிப்பில் தானே உருவாகும் என்று கருதியவர் ஜேபி சேய். 175வது கொஸ்டின். ஓகேங்களா, பாருங்க. ஓகேங்களா, வேலை வாய்ப்பு அதை பற்றினா வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜேஎம் ஹின்ஸ். அடுத்தது, வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணம் தொழில்நுட்ப கோட்பாடு என்ற புத்தகம் வெளியான ஆண்டு 1936. ஓகேங்களா. இதே +2ல் இருக்கக்கூடிய ஓகேங்களா பொருளாதாரம் 176வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம வினா வங்கி வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.